ஹாய் காய்ஸ், வெல்கம் டு TN43 கிங் மேக்கர் ஃபேமிலிஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இப்போ வந்து நம்ம சைக்கிள் ரைடெலாம் முடிச்சுட்டு இப்போ ஒரு கோயிலுக்கு போயிட்டு லஞ்செல்லாம் சாப்பிட்டு திரும்பவும் ஒரு பழமையான கோயிலுக்கு போகிறோம். அதோட வரைமுறைகள் வரலாறு எதுவுமே எனக்கு தெரியாது. பட் இப்போ தான் போகிறேன், நம்ம டீமோட போகிறேன். பட் இதான் ஃபஸ்ட் டைமு. அண்ணனுக்கு வேறு இருக்குன்னு தெரியும்னா சொல்லுங்க. இது வந்து சுக்ரீஸ்வரர் கோயிலுங்க. 1500 வருஷம் பழமையான கோயில். சாரை காட்டுங்க. 1500 வருடம் பழமையான கோயில். அந்த கோயிலுக்கு நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அந்த கோயிலை பற்றி இப்போ அறிமுகம் எதுவும் தெரியாது. பட் அங்கே போயிட்டு தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக நீங்களும் வாங்க, இந்த மாதிரி ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி கோயிலுக்கு நீங்கள் லொக்கேஷன் சொல்லுங்கள். அப்படி லொக்கேஷன் வந்து நான் சொல்கிறேன், வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். என்னென்னு எங்களுக்கே தெரியாது, ஃபஸ்ட் டைம் போகிறோம். சொல்கிறேன் உங்களுக்கு லொக்கேஷன். கோயில் வந்தாச்சா? சேர்ல போயிருவோமா? டைம் எவ்வளோ? 11:30 மணி. போலாமாண்ணே? காரை பார்க் பண்ணிட்டோம், பார்க் பண்ணிட்டோம். வாய் வளருதுண்ணே. போகலாண்ணே. நீங்கள் தானே, நான் கேமராமேண்ணே, நீங்கள் தானே சொல்லணும். வணக்கம். இங்கே பாருங்க, குமர குருபரர் சிறுவர் அரங்கம் அங்கே இருக்கு பாருங்க. அப்படின்னு ஒரு ஏங்க, அவர் வந்து பார்த்தீங்கன்னா வேதம் பாடினவருங்க. குமரகுருபர் கேள்விப்பட்டிருக்கிறீங்களே, அவர் சிறுபிள்ளையிலேயும் ஞானம் பெற்றவர். அவரோட அரங்கம்னு சொல்லி விளையாட்டரங்கமாக போட்டிருக்காங்க. அவர் பேர் வச்சுக்காங்க பாருங்க. அதுதான் முக்கியமான தகவல். கோயிலை பற்றி தகவல் கொஞ்சம் தெரிஞ்சால் நல்லா இருக்கும், சொல்லுங்கள். இந்த கோவில் வந்து 1500 வருஷத்துக்கு முன்னாடியே இருக்குது. இந்த கோவில் ரொம்ப பழமையான கோவில், பிரசித்தி பெற்ற கோவில். இந்த கோவிலில் வேண்டுதல் வந்து வச்சா கண்டிப்பாக எல்லாம் நிறைவேறும்னு சொல்லுவாங்க. மெயினாக திருவாதிரையில் வந்து ஆருத்ரா தரிசனத்துக்கு இந்த கோவிலில் நல்லா பூஜையெல்லாம் நல்லாயிருக்கும், வழிபடுறதெல்லாம். இந்த கோயிலில் வந்து நந்தி வந்து 2 இருக்கும். 2 கோயிலுமே ஒரு நந்தி தான் இருக்கும். இங்கே 2 இருக்குங்க. அது ஃபஸ்ட்டு உள்ள நந்தி வந்து இருந்ததுங்க. அது வந்து அப்போல்லாம் இந்த இது வந்து காடாக தான் இருந்திருக்கு. நந்தி வந்து நைட்டானா போய் மேயுங்களாம்மா, வனத்தில் போய் புல் மேயுமா. அப்படி மேய்ச்சிட்டு இருக்கும்போது அந்த ஆடு மேய்க்கிறவங்க கூட, மாடு மேய்க்கிறவங்க கூட ஒன்றா இந்த மாடுன்னு போயிருக்கு. அவங்க வந்து என்னடா இப்படி வந்து டெய்லியுமே பாலெல்லாம் இது பண்ணிட்டு போகுது அப்படின்ட்டு அடிச்சிருக்காங்க. அடிச்சதில் காது கிட்ட இந்த நந்திக்கு அடிபட்டிருக்கு. அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்தா இந்த நந்தி சிலையில் ஒரு சைடு காதுலேருந்து ரத்தம் வடிஞ்சிருக்கு. இதே மாதிரி மறுநாளும் பார்த்துருக்காங்க. மறுநாளும் பார்க்கலாம், அதே மாதிரி தான் இருந்திருக்கு. அப்புறம் இந்த ஒச்சியம் ஆயிடுது, இந்த ஒச்சிய நந்தியை வைக்க வேண்டாம்னு எடுத்துட்டு புதுசாக நந்தி செஞ்சு வச்சுருக்காங்க. நீங்கள் அடுத்த நாள் வந்து பார்க்கும்போது அந்த நந்திக்கு பின்னாடி தள்ளிட்டு அந்த ஒச்சியமான நந்தி தான் முன்னாடி வந்து இருந்திருக்கு. அப்போ பார்த்துட்டு இது தெய்வத்தோட சக்தி தான் அப்படின்ட்டு நந்தியுமே இருக்குன்னு சொல்லி வச்சுருக்காங்க. எங்களுக்கு தெரிஞ்ச தகவல் இது. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இதுதான் பழமையான கிணறு. எப்படி இருக்குல்ல, செம்மல்ல. தமிழில் வருது. இன்னுமா சேனல் அடி தேடுறீங்க? தமிழில் சிவா தல வரலாறு இங்கே போட்டிருக்குமா, அதை அப்படியே ஜூம் பண்ணி மக்களுக்கு காமிங்க. இந்த இடத்துலையும் போட்டிருக்கு, அதே மாதிரி எடுத்துக்கலாம். அப்படியே பாருங்கள் போட்டிருக்காங்க. பட் வந்து ஃபாலோ பண்ணி தான் நம்ம கோயிலுக்கே போகணும். ஆக்சுவலாக நான் பார்க்குறேன், நான் எல்லாத்துமே காமிக்கிறேன் உங்களுக்கு. ரொம்பவே பழமையான கோயில் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இந்திய தொல்லியல் துறை சார்பாக இந்த கோயில் பற்றின தல வரலாறு போட்டிருக்காங்க. அது மக்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுங்க. உள்ளவே போய் எடுக்காதுங்க. ஆக்சுவலாக உள்ளார வந்து மொபைல் அலௌடு இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நான் முடிஞ்சால் நான் வீடியோவில் காமிக்கிறேன். அப்பா கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். பரவாயில்ல, கோயிலுக்குள்ளே வந்தோடனே ஒரு சந்தன மனம்ப்பா, செம்மல்ல. தூய்மையாக செம்மையாக இருக்குது. ஆனால் பழங்காலம் கோயில் அப்படியே தெரியுது, ஸ்ட்ரக்சர் இருக்காங்க. இப்போ உள்ள கோயிலாக இருந்தால் பெயிண்ட் வண்ணங்கள் எல்லாம் மாறி இருக்கும். பட் பழையங்காலத்தான கோயிலெலாம் இப்படி தான் இருக்கும். சாமியை கும்பிட்டுருவோம், அப்படியே கும்பிட்டு அப்படியே நம்ம கோயிலை சுற்றி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். ஆக்சுவலாக பழையங்காலத்தான கோயில்னால காவி கலர் பெயிண்டாக தான் இருக்குது. ஏதோ ஃபங்க்ஷன் நினைக்கிறேன், அதான் எதுவும் பண்ணிகிட்ருக்காங்க, தோரணம் கட்டிகிட்ருக்காங்க. இது கோயில் எப்படின்னா ரொம்ப பழமையான கோயில். ஆமாங்க, 1500 வருஷம் பழமையான. 1100 வருஷம் 1500 வருஷத்துக்கு மேலே மகாபாரத காலத்தில் அங்கே சுக்ரீசம் வந்து வழிபட்ட தலை. மகாபாரதம் காலம். ஆமாம், ராமாயண காலத்துலேயே. ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக ராமாயணம் மகாபாரத காலங்கள்லேயே வழிபட்ட கோயிலாமா, செம்மல்ல. அதுவும் திருப்பூரில் இருக்குது. ஆனால் மகாபாரதம் ராமாயண காலத்துலேருந்தே வழிபட்ட கோயிலாமா. அங்கே போய் மெயினாகிடுங்க ஈஸ்வர வழிபட்ட ஸ்தலம். அதனால இது ராமாயண காலத்தில்
அவர் சொல்கிறது கவுண்ட் பண்ணுவோம். சார் சொல்லுங்கள் சார். அங்கே சுக்ரீஸ்வரர் வந்து ஈஸ்வரர் வழிபட்டது. வீடியோ எடுக்கலாம் தானே? எடுக்கலாம். கீழே இருக்கு. ஓகே ஓகே. சுக்ரீஸ்வரர் வழிபட்ட இடமா அது? ஓகே. ஆக்சுவலாக சுக்ரீஸ்வரர் வழிபட்ட இடமாமா அது. நம்ம மகாபாரதம் அந்த காலத்தில் இங்கே வந்து வழிபட்ட இடம். ரொம்ப ப்ரௌடுங்க. அது இந்த காலத்தில் நம்ம பார்க்குறது அந்த திருப்பூரில். இந்த இடம் வந்து சலா விருச்சம் வில்வ மரமாமா. உங்களுக்கு என்ன வேண்டுதல் வச்சாலும் அது நடக்கக்கூடிய ஒரு இடமாமா. என்ன மரம்னா? வன்னி மரம். நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சாலும் நடக்கக்கூடிய ஒரு இது. கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஒரு 3 ரவுண்டு சுற்றணும். என்னங்கம்மா தெப்ப குளங்களா? திருப்பூரில் கிட்ஸு சைக்கிள் ரேஸ் நடந்துச்சு இல்லையா? அப்போ அங்கே நம்ம முடிச்சுட்டு உடனே எங்கேயாவது போகணும், பீஸ்ஃபுல்லான இடத்துக்கு போகணும்னு பார்த்தா அந்த டைமில் எங்கேயுமே இல்லை. சரி கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயிலுக்கு போனோம். அங்கே ஏதோ ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருந்துச்சு. கோயிலில் சாமியெல்லாம் கும்பிட்டு திரும்பவும் ஒரு பழைய காலத்தான கோயில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். நம்ம கார் ஓட்டிகிட்டு இருந்தார்ல பிரகாஷன், அவர் தான் சொல்லியிருந்தார். ஓகே, அவரு நான் அப்புறம் நம்ம சாரு அப்புறம் செந்தில் பாஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து நம்ம ஒரு கோயிலுக்கு போனோம். வேறு லெவல் வைப்பு, நல்ல ஒரு மைண்டு ஃப்ரீயாக ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். டைம் போனதே தெரில. இன்னும் கொஞ்சம் டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அங்கேயே இருந்திருப்போம். நெக்ஸ்ட் டைம் நம்ம கண்டிப்பாக பெரிய ஒரு விலாக் எடுத்து டைம் ரொம்ப நாள் ஒரு நாள் ஃபுல்லாக அங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். செம்மையாக இருக்குப்பா. கோயிலுக்குள்ளே போய் சாமியெல்லாம் கும்பிட்டு, கேமரா அளவு இல்லை தான், பட் அங்கே போய் நான் சாமியை காமிக்காமல் கேமராவை கட் பண்ணிட்டேன். உண்மையுமே நல்லா வைப்பு. திருப்பூர் வந்தீங்கன்னா மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நம்ம எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு கோயில் தான். ஏன்னா 1500 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கோயில் இல்லை, செம்ம இல்லை பாருங்கள். நாங்கள் எல்லாம் அப்படியே சோறு போடுவாங்கன்னு வெயிட் பண்ணோம், அந்த மாதிரிலாம் இல்லை. சும்மா கோயிலுக்கு முன்னாடி உட்காந்து ஒரு நல்ல ஒரு வைப்பாக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் ஒரு நல்ல வைப்பாக இருந்துச்சு. ஹாப்பி. அவ்வளோதான் விலாகு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. லவ் யூ ஆல். பாய்.